அன்பார்ந்த டாப் நியூஸ் தமிழ் சேனல் அன்பர்களே, அடிய நாமக்கல் கணேசையருடைய வணக்கங்கள். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஓம் ஸ்ரீ மகா கணபதியே நமக. ஓம் ஸ்ரீ சாயிநாதாய நமக. அன்பார்ந்த டாப் நியூஸ் தமிழ் சேனல் அன்பர்களே, நாம் இப்போது தொடர்ந்து மேஷம் முதல் மீனராசி வரை உண்டான விகாரி வருட பலன்களை, வருடாந்திர பலன்களை, தமிழ் வருட புத்தாண்டு பலன்களை கூறி வருகிறேன். இப்பொழுது அதன் தொடர்ச்சியாக விருச்சிக ராசி அன்பர்களுக்கான இந்த விகாரி வருட புத்தாண்டு பலன்களை நான் இப்போது கூற இருக்கிறேன். அன்பார்ந்த விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த விகாரி வருடத்திலே உங்களுக்கு தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய வருடமாக இந்த வருடம் இருக்கப் போகிறது. மிகவும் சுபிட்சமான நேரம், அற்புதமான நேரம். திருமண சுப காரியங்கள் இல்லங்களிலே எளிதில் கைகூடி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. மகிழ்ச்சியான வாழ்க்கை வரன்களுக்கும் மதுக்களுக்கும் அமையும் காலம் இந்த காலம். தொழிலிலே லாபம் மிகுகின்ற காலமாக இந்த காலம் இருக்கப் போகின்றது. இதுநாள் வரை வேலையின்றி தவித்த இளைஞர்கள் அவர்கள் விரும்பியபடியே வேலை கிடைக்கக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பினை இந்த வருடம் உங்களுக்கு வழங்க இருக்கிறது. கணவனோ மனைவியோ இருவரும் ஒருவருக்கொருவர் யோகத்தை கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த வருடம் உள்ளது. குடும்பத்திலே எல்லா வகையிலும் மகிழ்ச்சி தரக்கூடிய வருடமாக இந்த வருடம் இருக்கப் போகிறது. இது நாள் வரை தடைபட்டு வந்த அனைத்து காரியங்களுமே விறுவிறுவென நடந்து முடியும், வெற்றிகரமாக நடந்து முடியும். காரிய அனுகூலமான நேரம் இந்த நேரம். ஒரு சிலருக்கு அவர்களுடைய வீடு, மனை, வாகனம், பூமி என அவர்கள் விருப்பப்படி வாகன சேர்க்கை யோகம் அமையக்கூடிய வருடமாக இந்த வருடம் இருக்கப் போகிறது. தொழில் வியாபார மேன்மை மிகவும் அருமை, நல்ல லாபத்தை கொடுக்க இருக்கிறது. எதிரிகள் இருக்குமிடம் தெரியாமல் செல்லக்கூடிய வருடம் இந்த வருடம். உற்றார் உறவினர்கள், சகோதர சகோதரிகள் இல்லம் கூடி கலகலப்பான விருந்து, விழா, கேளிக்கை என குடும்பம் மகிழ்ச்சியாய் கழியக்கூடிய ஒரு வருடமாக இந்த வருடம் இருக்கப் போகிறது. உங்கள் முகத்திலே ஒரு தெளிவு, ஒளிவு, உற்சாக மனநிலை, சந்தோஷம் என உங்களுடைய மனநிலை மிகுந்த ஒரு மகிழ்ச்சிகரமான சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும். பெண்களால் குடும்பத்திற்கு பல நன்மைகள் ஏற்படக்கூடிய வருடம் இந்த வருடம். ஆடம்பர பொருள்களிலே நீங்கள் சிறிது ஆர்வம் அதிகமாக காட்டுவீர்கள். கணவன் மனைவி உறவு மிகவும் மகிழ்ச்சிகரமானதாக இருக்கிறது. ஆடை ஆபரண சேர்க்கை மிகவும் சிறப்பு. பெற்றோர் வழியிலே ஆதரவு நிச்சயம் உண்டு. மாணவர்கள் தங்களுடைய படிப்பினை மிக வெற்றிகரமாய் முடித்து மகிழ்ச்சியை ஏற்படுத்துவார்கள். பெற்றவர்களுக்கும் ஆசிரியர்களிடமிருந்தும் பாராட்டுகளை கொண்டு சேர்ப்பார்கள். கொடுக்கல் வாங்கல் என மிக சிறப்பான நிலை உங்களுக்கு ஏற்படுகிறது. வாராக்கடன் அனைத்துமே வசூலாகக்கூடிய வருடம் இந்த வருடம். கௌரவம், புகழ், அந்தஸ்து, மதிப்பு, மரியாதை என சமூகத்திலே உயர்வான நிலை காணப்படுகிறது. தொழில் வியாபாரத்திலே உங்களுக்கு புதிய புதிய சிந்தனைகள் தோன்றி அந்த தொழிலை வளர்த்தி கொடுப்பதற்கு ஏதுவாக அமையக்கூடிய காலம் இந்த காலம். புதிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெற்று பல வகையிலும் லாபத்தினை கொண்டு உங்களுக்கு சேர்க்கக்கூடிய வருடமாக இந்த வருடம் இருக்கக்கூடும். வெளியூர் பயணம் நலம் தரத்தக்கதாக உள்ளது. தங்கள் பொருட்கள் மீது வெளியூர் பயணத்தின் போது சற்று கவனம் தேவை. உணவு கட்டுப்பாடும் சற்று அவசியமானதாக இருக்கிறது. உடல்நலம் இந்த வருடம் முழுவதுமே சீராக இருக்கும். ஒரு சிலருக்கு பூர்வீக சொத்திலே உள்ள வில்லங்கங்கள் நீங்கி கைக்கு நல்லபடியாக வந்து சேர்கின்ற காலமாக இந்த காலம் இருக்கும். அரச மரத்தடியிலே உள்ள விநாயகருக்கு அருகம்புல் கொண்டு காலை வேளையிலே அபிஷேக அர்ச்சனை செய்வது நலம் பயக்கக்கூடியதாக உங்களுக்கு இருக்கும். ஓம் ஸ்ரீ லம்போதராய நமக, ஓம் ஸ்ரீ லம்போதராய நமக என்கின்ற மகாமந்திரத்தை 21 முறைக்கு குறையாமல் ஜபித்து வாருங்கள். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கு எல்லா நலனும் பெற்றுத்தர எல்லாம் அல்ல
சாய்நாத பகவானை நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.